எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. உன் கரத்தையே நோக்கிடுவேன், என்னை என்றும் நீர் நடத்திடுவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் 2291வது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வீடுகளில் இருக்கிற வயதானவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்கு நல்ல சுகம், பலன், ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக, அது மாத்திரமல்ல தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக, பலவீனம் இல்லாமல் நடந்தும்படியாக, விசேஷமாக முதியவர்கள் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் பிரசங்கின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 16வது வசனம். விஞ்சின நீதிமானா இராதே, உன்னை அதிக ஞானியும் ஆக்காதே, உன்னை நீ ஏன் கெடுத்து கொள்ள வேண்டும். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, இந்த வசனத்தை கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று தேவனுடைய வார்த்தையாக நாம் தியானித்தோம். அதுல மிஞ்சின நீதிமானா இராதே, உன்னை அதிக ஞானியுமாக்காதே, உன்னை ஏன் நீ கெடுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சாலமோன் ஞானி சொல்கிறார். சாலமோன் ஞானி தன்னுடைய வருஷங்களை, தன்னுடைய ஜீவிய காலத்தை அவர் சொன்ன வாக்கியம் என்னன்னா, மாயை நாட்கள் என்று சொன்னார். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலமும் கூட ஒரு மாயையான நாட்கள் தான், புல்லுக்கு ஒப்பான நாட்கள் தான், அஞ்சற்காரர் ஓட்டத்தை போல உள்ள நாட்களை போல இருக்கிறது. எனவே இந்த நாட்கள்ல நீங்களும் நானும் மிஞ்சின நீதிமானா இருக்கக்கூடாது, அதிக ஞானியமாக்கக்கூடாது. அதிக கல்வி நமக்கு பைத்தியத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பைபிள்ல லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்துல 9லிருந்து 14 வசனங்களை வாசிப்போம் என்று சொன்னால், 2 பேர் தேவாலயத்துக்கு போகிறாங்க. இதுல ஒருத்தன் பரிசேயன், மற்றொருவன் ஆயக்காரன். இந்த ஆயக்காரன் தன்னை ஒரு பாவி என்றும் ஆண்டவரை மேல பார்க்க துணியாமல் பாவியாக என்மேல் கிருபையா என்று சொல்லி தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறான். ஆனால் இந்த பரிசேயன் தன்னுடைய சுய பெருமையை வெளிப்படுத்துகிறான். அந்த ஆயக்காரனை கம்பேர் பண்ணி பேசுகிறான். தான் என்னெல்லாம் செஞ்சனோ அதெல்லாம் சொல்லி காட்டுறான். நான் வாரத்துல 2 தடவை உபவாசித்து ஜெபிக்கிறேன், என்னுடைய சம்பாத்தில எல்லாம் தசமாகம் கொடுக்கிறேன், இப்படிலாம் தன்னுடைய காரியத்தை எடுத்து பேசுறான். இவன் ஒரு மிஞ்சின நீதிமான போல, அதிக ஞானிய போல இந்த பரிசேயன் இருக்கிறான். இன்னைக்கு கூட சில மக்களை எடுத்துக்கொண்டா தான் மட்டும்தான் ரைட்டு, மற்றவங்க எல்லாம் தவறு, நான் தான் கர்த்தருக்கு சரியா இருக்கிறேன்னு சொல்லி அவங்க வெளிப்பார்வையில தங்களுடைய சுய பெருமைய, சுய புராணத்தை எடுத்து பேசுவாங்க. நம்முடைய வாழ்க்கையில நம்மை அதிக ஞானியும் ஆக்கக்கூடாது, மிஞ்சின நீதிமானம் இருக்கக்கூடாது. நல்ல ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். சில ஆண்டவருக்கு பயப்படுற ஆட்கள்லாம் அதிகமா தனக்குள்ள இருக்கிறதையும் வெளிப்படுத்த மாட்டாங்க. தன்னை ஒரு பெரிய நபர் என்றும் இயேசுவுக்கு மிஞ்சின நபர் என்றும் அவர்கள் அடையாளம் காட்டி கொடுக்க மாட்டாங்க. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, தாழ்மையா இருப்பாங்க. ஆண்டவர் கிருபையா நான் வச்சிருக்கிறாரு அப்படிம்பாங்க. என்னைக்கும் நம்ம வாழ்க்கையில மிஞ்சின நீதிமானம் இருக்கக்கூடாது, நான் தான் ஞானி என்று சொல்லி இருக்கக்கூடாது. இதைத்தான் இங்கே சாலமோன் ஞானி சொல்கிறார். எனவே இன்றைக்கு நாம் தீர்மானிக்க வேண்டியது என்ன தெரியுமா? எல்லாமே ஆண்டவர் தான் என்ன வச்சிருக்கிறாரு, ஆண்டவர் தான் நடத்துறாரு, ஆண்டவர் தான் கொடுத்திருக்கிறாரு அப்படியே சொல்லி இருக்க வேண்டும். மற்றவங்கெல்லாம் தப்பு சொல்லி நியாயம் தீர்க்கிற ஊழியத்தையோ, மற்றவங்களை குற்ற சுமத்துற ஊழியத்தையோ, நான் தான் பரலோகத்துக்கு போவேன் மட்டும் அப்படி நினைக்க கூடாது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறியன்னு சொல்லிதான் அவர் இந்த உலகத்துல விரும்புறாரு. எனவே இன்னைக்கு அர்ப்பணித்து நம்மை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை, இந்த வேலைக்காக வருகிறோம். நீர் பேசின அந்த அற்புதமான இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த சாலமோன் வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்க வாழ்நாள்ல ஆண்டவர் ஸ்தோத்திரம், யாரையும் குற்றப்படுத்தாம, நாங்கள் தான் ஞானம் உள்ளவர்கள் என்று சொல்லாமல், ஆண்டவரை நாங்கள் தான் சரியா இருக்கிறோம் என்று சொல்லாமல்,
ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைகளை சார்ந்து உம்மை உயர்த்தி வாழ கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிறவர்களை ஆசீர்வதிங்க. அவங்க வாழ்க்கையில அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்வீரான் ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுதும் கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட வருவதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னால் செய்தி வழியை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் அனைவரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா.